சபராத், கடுமையான குளிர் காலகட்டத்தில் கூட நீங்க என்ன செய்யுங்க, ஒதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள். அப்ப நம்ம அன்றாட செய்யக்கூடிய ஒதுவுல கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. வாயில தண்ணீர் கொப்புளிக்கும் போது, புகாரியுடைய ஹதீஸு, அந்த வாய் கொப்புளிக்கும் போது வாயின் மூலமாக என்ன பாவமான பேச்சுக்கள் பேசினோமோ எல்லாம் அந்த தண்ணீரோடு கரைந்து விடுகிறது. நாசிக்கு தண்ணீர் ஊத்தும் பொழுது நாசியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி நம்ம எந்த கெட்ட ஹராமான ஒரு சுவாசத்தை சுவாசிச்சோமோ அதெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னாங்க, முகத்துல கழுகும் போது இந்த முகத்தின் மூலமாக என்ன பாவங்கள் நடந்ததோ அந்த பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீர் மூலமாக விழுகின்றது. அதே போன்று நம்முடைய கைகள், இந்த கரங்கள் என்ன பாவங்கள் செய்ததோ அந்த பாவங்கள் அந்த தண்ணீர் மூலமாக அப்படியே பாவங்கள் கரைகின்றது. அதே போன்று பெருமானார் தலைக்கு, நாசிக்கும், காதுக்கும், இந்த செவி எந்த கெட்ட விஷயங்கள், இசைகள், அருவருப்பான விஷயங்களை காதால் கேட்டதோ அதெல்லாம் காதுக்கு மசகு செய்வதோடு அது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. காலை கழுகும் போது இந்த கால் மூலமாக எந்த தீமையான காரியத்துக்கு எட்டு வைத்தோமோ அதனுடைய பாவங்கள் அந்த தண்ணீரோடு கரைந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நம்முடைய